விசுவாசியின் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அதாவது என்ன நினைக்கிறாங்க விசுவாசி? ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொன்ன உடனே தாங்க பெரிய ஊழியக்கார். இதனாலதான் ஆத்மாக்களே ஆதாயப்பட மாட்டேன். நான் சொன்ன கண்டிப்பா நீங்க சுவிசேஷம் சொல்லணும், கண்டிப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தணும். நான் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருந்தா எனக்கு ஐயோன்னு நாங்கெல்லாம் ஊழியக்கார பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே எங்களுக்கே எடுத்துக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு ஊழியக்காரர் பேசும்போது அப்படியே எங்களுக்கே எடுத்துக்கொள்வோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கில்ல எனக்கு ஐயோ என்று சொல்லி கண் பார்க்கிற யாருக்கும் சுவிசேஷம் சொன்னோம். ஆட்டோல ஏறினா சுவிசேஷம், பஸ்ல உட்கார்ந்தா சுவிசேஷம். ஹல்லேலூயா. எங்க சுவிசேஷம்? போற வழிகளில் கண்ணில் பார்க்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு வரவங்களுக்கு, பால்காரங்களா கீரைக்காரங்களா எல்லாருக்கும் சுவிசேஷம். அக்கம் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்க்கு சுவிசேஷம். வேலை ஸ்தலத்துல சுவிசேஷம். வேலை ஸ்தலத்துல யார்கிட்ட பேசினாலும் இயேசுவை பத்தி, சாட்சிகளை பற்றி கவனிங்க. இது கதையை நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்க நிலைமையை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் நிலைமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் உங்களால மற்றவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்ல முடியல? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்திருந்தால் ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? உங்களுக்கு எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, குறை சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாருன்னு போய் சொன்னேன். அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் ரட்சிப்பை கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன், அது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்சது. ரட்சிக்கப்பட்டதுல இருந்து பல துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் அது எனக்கு பெருசாவே தெரியல. ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது விலையேற பெற்ற பொக்கிஷம். ஆகினால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லும்படிக்கு நான் ஏவப்பட்டேன். ஹல்லேலூயா. கண் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றது மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் நடமாடுகிற நிருபம் என்று ஊழியக்காரர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். அவ்வளவுதான். பெரிய பெரிய பிரசங்கம் எல்லாம் நான் கேட்கலங்க உங்களை மாதிரி. இன்னைக்கு எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு எப்போ உட்காந்துருக்கீங்க? எல்லா பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்டைஜஷன் டைஜஸ்ட் ஆகாதனால ஃபேட்டட்னஸ், கொழுப்பு எடுத்து போயிருக்கு. மக்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மேல் விழுந்த கடமை, கட்டாயம். ஹல்லேலூயா. நீ இயேசுவை ருசி பார்த்தது உண்டானால் உன் ஆவி அமைந்திருக்கவே கூடாது. உன் ஆவி பொங்கி 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 இயேசுவை பற்றி சொல்லணும், இயேசுவை நடத்தணும். ரட்சிக்கப்படுவதை தான் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். நீ சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அவங்க சபைக்குள்ள வரணும். வேலை ஸ்தலத்துல ஒரு சந்திரனுடைய அக்கா, அதுக்கு பிறகு பாருங்க ஒரு இன்னொரு குடும்பம், 2 சிஸ்டர்ஸ் வேலை செய்யுங்க. அதுகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அப்புறம் அவங்க வீடுகள்ல போய் அவங்களுக்கு சுவிசேஷம். அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் கிழக்குல உதிக்கிற சூரியன் கிழக்குல தானே உதிக்கிறது, தெரியும் தப்பா சொல்ல, மேற்க உதிச்சாலும் நான் வரவே மாட்டேன். ஹல்லேலூயா. சூரியன் கிழக்குல தான் உதிச்சுட்டு நான் வந்துட்டேன். அவங்க அம்மா பட்டையா போட்டுருக்கோம். வேணும்னே கூட்டத்துக்கு பட்டையா போட்டு வச்சு திருநெல்வேலி அல்வாவை கொடுத்து அதை வாங்கி கூட்டுட்டேன். ஹல்லேலூயா. கொடுத்து அப்படியெல்லாம் அநித்தியமான உலக பொருள் சிநேகிதரை சம்பாதிங்க என்னெல்லாம் மீன்ஸ் இருக்கோ எல்லா மீன்ஸ்லயும் ஆத்ம ஆதாயம். ஹல்லேலூயா. பேக்ல எப்பவும் ட்ராக்ஸ் இருக்கும். ஆட்டோக்காரனுக்கு சொல்லி ட்ராக்ஸ் பார்த்தா அந்த ஆட்டோல கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் போட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதை சொன்னா அது எங்க இதை போட்டிருக்கிறேன்? நான் தான் போட்டேன் மேடம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல கூட்டம் வைத்து அங்க இருக்கிற அந்த ஸ்டாண்ட்ல இருக்க ஆட்டோக்காரங்களும் ஒரு நாள் வந்துட்டாங்க அந்த கூட்டத்துக்கு. எப்போ? எந்த வயசுல? கிழ வயசுல இல்ல, இளம் வயசுலதான் அதெல்லாம் செய்யுது. அவன் அதனால சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. You ought to.
கட்டாயம். ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னாதான் நீங்க வளர்ச்சி அடைய முடியும். இறைக்கிற கிணறு இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. உடனே இறைக்கிற கிணறு ஒண்ணு ஒவ்வொரு வேர்டும் படிச்சுன்னு உள்ள போய் உட்காந்துக்கும். அது கிரியை செய்யும். ஆமென். இன்னைக்கு அப்படியே என்ன சொல்லுவாங்க, முழு பூசணிக்காக ஆமா எல்லாத்தையும் விழுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஹை மைண்டட்னஸ், ஃபேட்டட்னஸ், கார்னாலிட்டி, மனுஷீகம், மாம்சம் இதெல்லாம் போகாம இருக்க காரணம் நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கிறது. காலையில பைபிள் படிச்சு பஸ்ல பக்கத்துல உட்கார்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்கும், இயேசுவை பத்தி சொல்லாம இருக்க மாட்டேன். சாயங்காலம் வரும்போது டயர்டா இருக்கும், ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்படி வரும்போது தான் ஒரு பெண் பக்கத்துல உட்கார்ந்து அதுக்கு சுவிசேஷம் சொல்லி அது மலையாளிகள் அது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துச்சு. நீங்க என்ன செய்றீங்க? எத்தனை வருஷத்து விசுவாசிங்க? எத்தனை வருஷத்து விசுவாசி? உடனே தலையில தூக்கி வச்சுக்கணுமா சபையில? எனக்கு என்ன ரிவார்டு கொடுத்தாங்க சபையில? ஒரு ரிவார்டும் இல்லை. ரிவார்டுக்கு பதிலா வேற கிடைச்சது எனக்கு. அது தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றும் செய்யாமலே ஊழியக்காரரை குற்றப்படுத்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யற ஊழியக்காரங்களை வெட்டி உதச்சிக்கிட்டு அப்பாடா 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 உங்களை பார்த்து பார்த்து விசாரிச்சு உங்களை கவனிக்கிறவங்கள குறை சொல்லின்னு அவ்வளவு சபைக்காக கத்தருக்காக செய்தோம். சபைக்காக ஊழியக்காரர்களை கனப்படுத்தினோம். அந்த ஆத்துமாக்கள்லாம் ஒரு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு தாய் தகப்பன் 3 பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு டெலிவரன்ஸ்களை நடத்தி பிசாசை துரத்தி அவங்கள சபைக்கு நடத்தி அதுக்கு பிறகு என்கிட்ட வந்தாங்க. இருக்கும் உங்களுக்கு சபையை காமிச்சாச்சு, எனக்கும் உங்களுக்கு இனி சம்பந்தமே கிடையாதுன்னு டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னைக்கு நாம என்ன ஒரு ஆத்மா வந்தது ஒரு கேத்தலிக் அப்படிதானே நல்லா அந்த மனுஷன் கண்ணீரோடு அப்படியே ஒரு நாள் ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் you get excited about bringing one soul to the church. அப்படியே வானத்தை அப்படியே கீழே இறக்கிட்ட மாதிரி நினைப்பேன். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மற்றது சுத்தம் அது கூட கிடையாது. அதனாலதான் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. மலட்டு ஆடு. என்ன ஆடு? அப்பவும் சொல்லி கொடுப்பாங்க, சபையில பேசுவாங்க. ஊழியக்காரர் தான் மற்ற ஊழியக்காரர் ஆடு குட்டி போடுமா மேய்ப்பன் குட்டி போடுவாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆடுதான் குட்டி போடும். அப்ப நீங்க தான் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஆமா அப்படின்னு உடனே ஒரு சூடு சொரணம் இருந்தா அதெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? வேற என்ன எப்படிதான் கேட்கறது? இத்தனை வருஷம் ஆன பிறகு சொல்லுங்க, யோசித்து பாருங்க. இவ்வளவு வருஷம் உணர்வு இருக்கா? ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னா நீ நல்லா செபிக்கிற தேவ பிள்ளையா இருக்கணும். முழங்கால முடக்கி ஜெபம் பண்ண ஆண்டுகிட்ட கேட்பேன், எனக்கு பணம் வேணும், காசு வேணும், ஆத்மாவை தாங்க ஆண்டவரே. நீ கேட்கிறியா? கன்வென்ஷன் உடனே 3 நாள் சபையில கன்வென்ஷனா நான் 3 நாள் ஃபாஸ்டிங். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கொண்டு வந்து சபைக்குள்ள கன்வென்ஷனுக்குள்ள கொண்டு வந்து போட்டு ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, ஆதாயமாக்கப்படணுமே. சபைக்குள்ள ஒரு பொது விசுவாசி வந்துடக்கூடாது. ஆண்டவரே அவங்களோட பேசும் பேசும் பேசும், அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தும் நடத்தும். இந்த மாதிரி தரிசனம் இருக்கு. கேடு கெட்ட தரிசனம் போட்டி போட்டுட்டு ஊழியக்கார்ட்ட பொறாமப்பட்டுட்டு ஊழியக்காரருக்கு ஈக்குவலா பண்ணிக்கிட்டு ஐயோ என்ன செய்றீங்கன்னு யோசிங்க. என்னையும் கர்த்தர் பயன்படுத்துறான்னு ஒரு ஆத்மாவுக்கே சொன்னா கண்ணு பார்க்கறது எத்தனை ஆத்மா, நாம் இடைபடுகிறது எத்தனை ஆத்மா, ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவர்கள் எத்தனை பேர். ஆண்டவருடைய வருகை வருகிறது, ஏன் தயங்குகிறாய்? உன் சுவிசேஷத்தை குறித்து உனக்கு ஏன் சந்தேகம் இருக்குது? உன் ஆண்டவரை குறித்த ஒரு நிச்சயம் உனக்கு இருந்தால், அவன் கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு நிச்சயம் உனக்கு இருந்தால் நீ தைரியமாய் ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா.
தைரியமாய் சொல்லுவார். கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. என் வேலை ஸ்தலத்துல என்னோட இடைப்பட்ட யாருக்கும் நான் சொல்லாம இருந்ததே இல்லை. அதான் சொல்ல வந்தேன். சுவிசேஷம் சொல்லுவேன், இயேசுவை பத்தி சொல்லுவேன், சாட்சியை சொல்லுவேன். அடுத்தது ஊழியக்கார சொல்லுவாங்க, நீங்க தான் ஐயோ அந்த மொபைல் பைபிள் அவர் தான் இவ்வளவுதான் பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் படிச்சு சில வார்த்தைகள் மனசுல பார்த்தீங்க, நீங்க தான் நடமாடும் நிருபம். அந்த ஊழியக்கார பரலோகத்துல இருந்தா சந்தோஷப்படுவார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த ஆத்துமா அவர் கணக்குல போயிடும். ஹல்லேலூயா. நடமாடுகிற நிருபம். ஆகினால் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லாத இடத்துல இயேசு கிறிஸ்துவர்கள்னா யார் என்று புறஜாதிகள் நம்மை நடக்கையின் மூலமாக கண்டு கொள்வார்கள். என்ற ஜீவியத்தின் மூலமாக இந்த வேலை ஸ்தலத்துல கிறிஸ்தவர்கள் என்றால் யார், கிறிஸ்தவர்கள்னா எப்படி இருப்பாங்க, மெய்யான கிறிஸ்தவர்கள் யார், I can see your God in you என்று புறஜாதிகள் சொல்லும் அளவிற்கு நம்முடைய நடக்கை, கான்டக்ட். சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஸ்கூல் முடிஞ்சோன்னு. என்ன சர்டிபிகேட்? கான்டக்ட் சர்டிபிகேட். அதில் என்ன போடுவாங்க? குட்டு, பெட்டர் ஏதாவது போடுவாங்க. எல்லாத்துக்கும் போட்டு தலையெழுத்தேன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உலகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். நம்முடைய கான்டக்ட், நம்முடைய நடக்கை, ஸ்கூல்ல, வேலை ஸ்தலத்துல, வசிக்கிற இடத்துல, how is your conduct? அப்படி என்றால் நல்லவன் பேர் அல்ல, கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்கிற பெயர் உண்டா? நல்லவன் பேர் வாங்கலாம், அவங்களுக்கு பிரியமா, அவங்களுக்கு ஏற்றதா. தேவனை மறுதளிச்சுக்கிட்டு உலகத்துல நல்லவன் பேர் வாங்க வேண்டாம். உண்மை கிறிஸ்தவன் இவன் தான், உண்மை கிறிஸ்தவள் இவள் தான் என்ற பெயர் சாட்சி இருக்குதா? ஹல்லேலூயா. நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். சுவிசேஷம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? யாருக்குமா இல்லாதனால இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காது. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நினைச்சாருன்னா எங்க இருக்கிற ஆத்மாவையும் கொண்டு சேர்ப்பார். இன்னைக்கு நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். நீ செய்ய வேண்டிய கடமையை செய். நீ கடமையை செய்ய தவறுனா மற்றவங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். உன் கணக்குக்கு போயிடும். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பிடுங்கி கர்த்தர் வேற ஒருத்தர் கொடுத்துருவார். நீ இவ்வளவு வருஷம் பார்த்த இந்த வருஷம் பார்க்கட்டும், இந்த வருஷம் பார்க்கட்டும், இந்த வருஷம் போகட்டும். நீ பலன் கொடாம, கனி கொடுக்காம உட்கார்ந்து குறை குண்டானி அடிச்சுக்கின்னு குற்றப்படுத்திக்கின்னு அதை பழைய வெட்டி போடு. எங்க போனவங்களுக்குலாம் அதான் வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. கனி கொடு, கனி கொடு, கனி கொடு. கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்கா கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா வெட்டி போடு. அவ்வளவுதான் தோட்டக்காரர் செய்வார். அவன் சும்மா உட்காந்துட்டு உங்களை தோட்டத்துல நாட்டிக்கிட்டு எரு போட்டுக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு பலன் இல்லாம வச்சுக்கிட்டு இருப்பாரா? நீங்களே யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களை நரிஷ் பண்றாரு, போஷிக்கிறார், போஷாக்கை கொடுக்கிறாருன்னா நீங்க அதுக்கேற்ற பலனை கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கணும், நீங்களும் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால செயல் வீரர்களாக மாறுங்க. சாத்தான் உங்களை கட்டி போட்டுட்டு முடங்கி தேங்கின தண்ணி, அதை சொல்லுவாங்க. ஒரே ஒரு தான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். நிறைய தடவை திரும்ப ரெப்புடேஷன் இல்லை. ஓடுகிற தண்ணியில அழுக்கு இருக்காது, தேங்கின தண்ணியில தான் எல்லா அழுக்கும் சேரும். அப்படிதானே? ஆறு இருக்கு. ஹல்லேலூயா. ஓடுகிற தண்ணி, அந்த ஓடுகிற தண்ணி தெளிவா இருக்கும், அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அது குட்டை இருக்குது, குட்டையில எப்படி இருக்கும்? எல்லா அழுக்கும் கொப்பையும் சேர்ந்துடும். அது மாதிரி நீ இயேசுக்காக ஓடுகிற தண்ணி அந்த அழுக்கு சேராது. ஹல்லேலூயா. சும்மா அப்படி தேங்கி ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம அடைச்சிட்டு ஒரே ஞாயிற்றுக்கிழமை வர்றது போறது, வீட்டுல சரியா ஜெபம் பண்றதுல, வேதம் வாசிக்கிறதுல, எல்லா குப்பையும் உள்ள வந்து உட்காரு. ஹல்லேலூயா.
என்ன செய்றீங்க? ஆத்மாவை கொண்டு வந்து விடுறேன் இப்படி போயிட்டாங்களேன்னு யோசிக்காதீங்க. ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆமென். நம்ம கொண்டு வர வேண்டியது எல்லா குப்பையும் கொண்டு வர வேண்டியதுதான். அதை ஜெயிச்சு நிக்கிறது நிற்கும், ஓடுறது ஓடும். ஹல்லேலூயா. ஆமா, ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் வேதம் இருக்கு. ஆமென். ஆகினால அப்படிப்பட்டவர்கள் நீங்க எல்லாத்தையும் கொண்டு போடுவீங்க. அந்த மீன்களை வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடே இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தது போம். இதுதான் அங்கலாய்ப்பு. ஐயோ, வெறும் கையா ஆண்டுட்டு போய் தேவ சமூகத்துக்கு வரும்போது வெறுங்கையால் வரக்கூடாதுன்னு தெரியும்ல. எதுக்கு நம்ம காணிக்கை கூட போடுறது ஆண்டவருக்கு ஏதோ உபகாரம் செய்யறதா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ராங் ஆட்டிடியூட்ஸ். ஊழியக்கார் பதாம ட்ரெஸ் பண்ணி நான் விழுந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்படி அல்ல, தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அநேகர் நினைக்கிறாங்க, ஊழியக்காரருக்கு நான் கொடுத்து உதவி செய்யறேன். நீ கொடுத்து ஊழியக்காருக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஊழியக்காருக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் ஊழியக்காரருக்கு கொடுக்கிறது. நீ யாருக்கு கொடுக்கிறாய்? தேவனுக்கு கொடுக்கிறாய். ஊழியக்காரருக்கு கொடுக்கல. இது மிஸ்டேக்கே அதுதான். ஸோ அதனால அவங்களுக்கு இவங்க ஆண்டவருக்கு உதவி செய்யற மாதிரி நினைப்பு. அதனால எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் ஒரு ஆசீர்வாதம் வரவே மாட்டேங்குது. உண்மையான இன்டென்ஷனோட கொடுக்குறவங்களுக்கு, சரியான ஊழியக்கார்ட்ட கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் ரிட்டர்ன் கொடுப்பாரு. எப்படி கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கறதாக நினைச்சு கொடுக்கணும். மனப்பூர்வமா கொடுக்கணும். சும்மா நான் உதவி செய்யறேன் அல்லது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு கர்த்தருக்கு நாம செய்ய தேவையில்லை. அவர் கொடுக்கறத அவர் கையில வாங்கி அவருக்கே கொடுக்கணும். அந்த உணர்வு நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் தான் ராங்கா கிறிஸ்தவர்களுக்கு நோக்கங்கள் இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சின்னு விருத்தி, எக்ஸ்பான்ஷன் இல்லாமல் இருக்கிறது. எக்ஸ்பேண்ட், குறுகிற மனப்பான்மை, crooked mind. அதனால உங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, ஆண்டவரை பத்தி சொல்லு, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்து. ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற நீ நல்ல சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தி அந்த ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. praise the Lord, glory to God. உங்க கணக்குக்கு ஆத்துமா பலன் வேண்டாமா? பரலோகத்துல போய் வெறும் கையா நிக்க போறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நாம என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒன்னும் கொண்டு போகுதில்லை. இந்த பூமியில நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம கூட வரப்போகுது. ஆண்டவருக்காக நீங்க எதை செய்றீங்க? ஓடி ஓடி உழைக்க வேணாமா? ஆம்பளை பசங்க எவ்வளவு அழகா செய்யலாம். டிராக்ஸ் தூக்கிட்டு போகலாம், போற இடங்கள்ல சொல்லலாம், பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொடுக்கலாம். எவ்வளவு தாராளமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். கர்த்தருக்காக வாஞ்சி இருக்கிறதா? கிருபையின் காலம் மூடப்படும். அப்ப அதுவரை சொல்லுவாங்க, கிருபையின் காலம் அடைக்கப்பட போகிறது. கிருபையின் காலம் அப்பவே, ஐயோ கிருபையின் காலம் அடைக்கப்பட போகிறது, அதுக்குள்ள வேலை செய்யணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஓவர், கடைசி மாதிரி தொழில நம்ம நிற்கிறோம். ஆமென். எவ்வளவு அதிகமாய் ஊழியம் செய்யணும், அவ்வளவு அதிகமாய் வேலை செய்யணும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. ஆமென். காலம் செல்லாது. திரும்ப சொல்லுவாங்க, வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆமோஸ்ல இருக்கிறது சொல்லுவாங்க, ஐயோ வசனம் கிடைக்காத பஞ்சகாலம், வசனம் படி வசனம் படி 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 படி. இப்ப அது வந்துட்டே தான் இருக்குது. அந்த கிறிஸ்து ஆவி பலமாய் கிரியை செய்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் சொன்னது போல அநேகர் பல மதங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி போகிறார்கள். விசுவாச துரோகம் நேரிட்டு கொண்டிருக்கிறது.
நீ எந்த அளவுக்கு உன்னை பலப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு உன்னை கர்த்தருக்குள் உறுதிப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிற. என்ன வந்தாலும் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற அளவுக்கு உனக்குள்ளே உறுதி இருக்குதா? 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 ஹல்லேலூயா. எல்லாம் மனதில் வைத்து ஆயத்தப்படுங்கள், உற்சாகமாய் செயல்படுங்கள். காலை மாலை ஆராதனையில் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமா நிறைய ஆதாயம் பண்றீங்களா? நான் செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், ஆனால் மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீடுல கூட்டம் வைத்து அதுல தான் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் வர வைத்து அப்படியே அவர்களை எல்லாம் சபைக்கு நடத்தும். என்னதான் இவ்வளவுதான் சொல்லி கொடுக்குறதுல யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. கர்த்தரால் ஏவப்பட்டு ஏவப்பட்டு ஏவப்பட்டு. ஹல்லேலூயா. What are you doing? Puffed up Christians. இருமாப்படையாது, இருமாப்படைஞ்சு போறீங்க. இங்க வந்து போறதுலயே பிரயோஜனம் இல்லை. நீங்க ஓட பாருங்க, சாப்பிட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? கொழுப்பு தான் சேரும். ஓடி ஓடி உழைச்சா என்னாச்சு? அவன் நீங்க வசனத்தை கேட்டு செயல்படாம இருந்தீங்கன்னா அது கொழுத்து போய் அப்படியே எட்டி உதைக்கும். ஓடி போய் ஓடி 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 கர்த்தருக்காக உழைச்சாதான் ஹல்லேலூயா செருமானம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. 4 பேருக்கு சொல்லு, அப்பதான் உனக்கு புரியும், உத்தரவாதம் வரும், பொறுப்பு இருக்கும். உனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, வாயில வார்த்தை போடுங்கப்பா, நான் என்ன பேசணும்னு சொல்லுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லிட்டு பேசுங்க. ஐயோ நான் மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசுல இருக்கபடியே சொல்லிட்டீங்க. நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா, நல்லா ஆயிடுச்சு. உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது கூட சொல்ல மாட்டோம். நான் போய் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் போய் ஜெபம் பண்ணேன், நான் போய் கையை வச்சேன், நான் போய் இதாக பண்ணேன், நான் உங்களுக்கு சுகம் கிடைச்சேன். அதோட முடிஞ்சது. கர்த்தர் அதுக்கப்புறம் ஏன் யூஸ் பண்ண போறாரு? ஹல்லேலூயா. ஒரு முறை ஊழியக்காரர் உடம்பு சரியில்லை, சங்கீத விளக்கத்தை என்ன பண்ண சொன்னாங்க. பண்ணி முடிச்ச உடனே அன்னைக்கு வந்து ஊழியக்காரர் வயதானவர் அவர் உடனே எழுந்து சொன்னார், கர்த்தர் கழுதை கொண்டும் பேசுவார். இப்படிதான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் கழுதை கொண்டும் பேசுவார். இப்படி சொன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மூஞ்சிலாம் உண்மையிலே கழுத மாதிரி ஆயிடும். வெட்டி வச்சுட்டு அந்த ஊழியக்காரரே, நான் சந்தோஷப்பட்டேன் அப்படி பேசினது. அதனால இன்னைக்கு சும்மா கழுதையை கொண்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. Don't take the credit. கழுதை கொண்டு கர்த்தர் பேசக்கூடியவர், மிருக ஜீவன்களை கொண்டு பாடத்தை படிப்பிக்க கூடியவர். அவரால் முடியும் டைரக்டா தேவதூதனை கொண்டு செய்யறதுக்கு. ஆனா உனக்கு உன் கடமையை செய்தாதான் அங்க உள்ள என்ட்ரி பரலோக ராஜ்யத்துக்கு. அதுக்காக உனக்கு கிருபைய பிச்சையா கொடுத்தா அந்த பிச்சையை பாதுகாத்து கொள்ள தெரியும். ஆமென். பிச்சை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிற கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் எல்லாம் பிச்சை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. We are at his mercy. பிச்சைக்காரர்கள் அப்படி நினைத்துக் கொள்ளும். ஆமென். பிச்சைக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் அல்ல. எப்பவுமே நான் சொல்றேன், இல்லாம இருக்கிறவங்க பயங்கர வாக்கியவன்களப்பா. பரலோகத்துல அவங்களுக்கு பயங்கர ரிவார்டு. நான் எப்பவுமே சொல்ல, நான் மட்டும் ஒரு ஆம்பளை பையனா இருந்த ஒரு மரத்தடி கீழே இருந்து ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து நீங்கள் கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக என்னையும் தேவன் பயன்படுத்தினார் என்று அவர்கள் சந்தோஷமாக சொன்னார்கள். ஆமென். அதை சந்தோஷப்படக்கூடாது. இன்னும் இன்னும் இன்னும்
ஆண்டவருக்கு அதிகமா நான் செய்யணுமே. அவர் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவருக்கு எவ்வளவு செய்தாலும் திருப்தி இல்லை. ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கு. இவ்வளோ சாக்ரிஃபைஸ்ல ஒழிஞ்சிடும், ஒண்ணுமே செய்யாத மாதிரி. ஹல்லேலூயா. ரொம்ப துக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. ஹல்லேலூயா. ஆகினால் உங்களுடைய உத்தரவாதங்களை உணர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆமென். எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியம் செய்ய போறீங்க? தைரியமா கையை உயர்த்தி, இப்பவுமே வெட்கப்படக்கூடாது, முழு கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் திரியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் அல்லேலூயா. கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துணி சேரு. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எரியின் எரிகோவை. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கர்த்தாவே, அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆலோசனைகள் ஒவ்வொரு இருதயத்தில் விதைத்து ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நல்ல சுவிசேஷர்களாய் மாற ஆவியானவரை அவர்களுக்குள்ளே கட்டவிழ்த்து விட்டுகிறோம். The mighty powerful name of Jesus Christ. உத்தரவாதத்தோடு முழங்காலிட்டு செபித்து வேதத்தை தியானித்து தங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொண்டு மற்றொரு ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாயிலிருந்து கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஹல்லேலூயா உமக்கென்று பலன் கொடுக்க ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்.
சுவிசேஷங்களாய் மாற்றும். சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களால் நிரப்பும். ஆத்துமாக்களை கொள்ளைவர்களுக்கு தார். இவர்கள் தங்களால் எந்ததை செய்தார்கள் என்று இவர்களை குறித்து சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும். எல்லாம் மகிமையும் உமக்கே தருகிறோம். இவர்கள் தங்களால் எந்ததை செய்தார்கள் என்றுதான் நீ சொல்ல போகிறப்பா. Let them not take the crown now. இப்பவுமே அவர்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோ ஊழியத்தை செய்து முடித்தவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போதான் கிரீடத்தை பற்றி நினைக்கிறார். அப்பா இப்போ இந்த நாட்கள்ல ஆண்டவரே கொஞ்சம் செய்தாலே அவங்க தங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொண்டு தங்களை ஆண்டவரே பிசாசு வஞ்சனைக்கு விற்று போடுகிற இந்த வஞ்சக பிசாசை அழித்து ஒவ்வொரு கர்த்தாவை அந்த கடைசி நாள்ல பெற்றுக்கொள்கிற கிரீடத்துக்காக இந்த நாள்ல ஊக்கமாக உழைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அக்கினியை போடும். அக்கினியை போடும். இயேசுவின் நாமத்துல எழுப்புதலில் அக்கினியை போடும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் எழுப்புதலில் அக்கினி பற்றி எரியட்டும். எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும். இயேசுக்காக ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையா கழுந்து விட்டு எறியும்படி தேவன் கிருபை செய்யலாம். பார்க்கிற கண் பார்க்கிற யாவருக்கும் சுவிசேஷத்தை சொல்லட்டும். கால் பதிக்கிற இடமெல்லாம் அவர்களுக்கு இயேசுக்கு சொந்தமாக்கட்டும். கர்த்தர் மகிமையான திரும்பங்களை இவர்களை கொண்டு செய்வீராக. மகிமையான காரியங்களை நட்டாப்பிப்பீராக. இயேசுக்காக விசுவாசத்தில் உறுதியாய் வேரூன்றி பார்க்கிற யாவருக்கும் சாட்சியாய் நிறுத்துவீராக, பயன்படுத்துவீராக. மக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நடக்கும்ன்றது இல்லை, நாம செபிக்கணும். நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறை என்னன்னா, ஆண்டவர் அப்படியே மேஜிக் வேண்டு வச்சு நடத்துவார். நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் ஜெபத்திலே போராட வேண்டும். எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவா ஜெபத்துல போராடுது, திறப்பின் வாயில விழுந்து கிடக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் தான் எங்களுக்கு ஆரிக்க சொல்லுவாங்க, அது எவ்வளவு கண்ணீரோடு, கண்ணின் கருப்பு விழிகள் சும்மா இருக்க விடாதே, என் தலை தண்ணீரும் என் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். நம்ம இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாதான் வெளியரங்கமான பலனை காண முடியும். ஆமென். கிறிஸ்தவ மதத்துல மாத்திரம் ஒழுங்க கத்துக்கணும். பிசாசு உனக்கு இலவசமா பவர் கொடுப்பான். எதுக்கு? சீக்கிரமா பவர் பெற்று நரகத்துக்கு வாப்பா என் கூட, அவனுக்கு அழிவுதான். அதனால நிறைய பேர் செய்யறது என்னன்னா, காட்ஸ் பவர் வெளிப்படணும்னா உன் பவர் போக நீ கர்த்தர் சமூகத்துல விழுந்து கடந்து செபிக்கணும், கண்ணீர் விடணும், கதறணும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். தேவன் நிச்சயமாக வெளிரங்கமான பலனை கொடுப்பார். இதுதான் லா. இதை செய்யாம ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன்னா நம்ம விசுவாசம் பிரயோஜனப்படாது. ஆமென். நம்ம அப்புறம் ஆண்டவர் மேல சோர்வு வரும், இது வரும். நான் எப்பவுமே சொல்றேன், திரும்ப ஆண்டவரை ஒரு நாள் நான் குறை சொல்றது ஒன்று, குறையா நினைக்கிறது இல்லை. குறை இருந்தா என்னோட ஜெபம் குறைவு. நான் இன்னும் ஜெபிச்சிருந்தா, நான் இன்னும் அதிகமா உபவாசிச்சிருந்தா அவர்கள் கர்த்தர் செய்திருப்பார். அப்படிதான் நம்ம ஜெபிக்காம போனோம். இந்த நாள்ல நிறைய வேலை நான் கூட ஆறியில ஊழியத்துக்கு வந்த புஸ்லாண்டர் உங்க கையில கொடுப்பா, நீங்க அதை பார்த்துக்கோங்கப்பா, நான் உங்க ஊழியத்தை செய்யறேன்ப்பா அப்படின்ட்டு வந்தேன். கடைசியில பலன் இல்லை. ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் உங்க கையில தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் லைட்டா சொன்னா அதுக்காக செபி. ஹல்லேலூயா. நீ ஊக்கமா செபிக்கணும். செபிக்காம இருந்தா அங்க பாதுகாப்பு இருக்காது. அதிகமா செபிக்கணும். ஏன்னா அந்நியரா இருக்கணும். அந்த பூமியில அதிகமா செபித்தாதான் பரலோக ராஜ்யம் பூமியில இறங்க முடியும், உனக்காக, உன் சார்பாக. ஹல்லேலூயா. அதனால்தான் செபான் வச்சா. தேவ பிள்ளைங்க இங்க இருந்து செபிக்கதான் பரலோகத்துல இருந்து ஆக்டிவேஷன் பூமியில நடக்கும். செபத்தை ஏதோ கடமையா நினைக்காதீங்க, ஏதோ மெக்கானிக்கலா நினைக்காதீங்க. நம்ம மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. விஷயம் மாதிரி செய்யாம என் கடமை நான் செய்யணும். உத்தரவாதம். கடமைனா கடமைக்கார மெக்கானிக்கலாக உத்தரவாதத்தோட பொறுப்போடு அதிகமாய் செபத்துல விழுந்து கிடங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. கவலை பாரம் எல்லாம் ஓடி போயிடும். நம்ம செபிக்காதனால தான் டிப்ரெஷன், சோர்வு, சலிப்பு, எல்லாத்துலயும் ஒரு என்ன அப்படி சாத்தான் நிரப்போம். ஹல்லேலூயா. நம்ம யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதே ரூல் தான். ஜெபித்தால் தான் நமக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு. ஆமென். ஜெபிக்காம இருந்தா அப்படியே சோர்வு, சாத்தான் மூட்டை கட்டிடுவான். இந்த விலையின வரும்போது விலையின அப்படிதான் இருக்கும். ஆனா அது கிளம்புற நேரம் தான் ஜெபம் பண்ணாங்க. அப்படி சும்மா வீக்னஸோட ஜெபம் பண்ண படப்படான்னு அனாயிண்டிங் வரும். சாதாரணமாக தான் ஜெபம் பண்ணிருப்பான். அப்படி ஒரு அபிஷேகம் வந்து இறங்குது. ஆஹா, அப்ப இது பலகீனம் இல்லை, பலகீனத்தின் ஆவி நம்மளை போட்டு கொடுக்குது. ஹல்லேலூயா. தெரிஞ்சிச்சா? போடு. சாத்தான ஓட ஓட துரத்து எல்லாம் முழங்கிட்டு போனான். அவனுக்கு பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. உன்னை வைக்கிறியா? நான் திரும்ப வைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் டக் ஆஃப் வார், எனக்கும் அவனுக்கும். நான் சொல்றது ஆண்டவர், எனக்கும் அவனுக்கு தான் தகராறு. இவன் எல்லா மனுஷரையும் எனக்கு விரோதமா பயன்படுத்தி அவங்களெல்லாம் வேற அழிவுக்கு நடத்துறாங்க. அந்த புத்தி கெட்ட ஜனம் தன்னோட புத்தியை சாத்தானுக்கு வித்து போட்டுட்டு எனக்கு விரோதமா செயல்படுது. அறிவை தரமாட்டீரா, உணர்வை தரமாட்டீரா, மன திருவிழா கொடுக்க மாட்டீரா, பிசாசு புடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்க மாட்டீரா. இது ஒரு பக்கம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சாத்தானதான் நமக்கு விரோதி. அவனுக்கு டைரக்டா ஆப்ரேட் பண்ண முடியாது. யார் கிடைப்பான்னு அலைவான். யாராவது ஊழியக்காரருக்கு விரோதமா அப்படின்னு மனசுல நினைச்சாலும் போதும், உள்ள போந்துக்குவான். தாப்பா வாப்பா இவங்களை பயன்படுத்தும். அதுக்கப்புறம் நிரப்போம். அவங்கள பாரு, இவங்கள பாரு, ஊழியக்கார பாரு, உன்னதான் இன்னைக்கு சொன்னாங்க, உனக்கு விரோதமா தான் பேசுறாங்க, உன் மேலதான் அவங்க இப்படி இருக்காங்க, நிரப்பினே இருப்பான். நீயும் வாங்கிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் முற்றிலுமா ஊழியக்காருக்கு விரோதமா பயன்படுத்துவான். இந்த புத்தி கெட்ட ஜனத்துக்கு எதிராக செலுத்தணும். இந்த புத்தி கெட்ட ஜனத்துடைய புத்திகேடுகளை எடுத்து, மதிகேடுகளை எடுத்து ஆண்டவரே திருத்தம் தேவையா எனக்கு. ஹல்லேலூயா. சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும் இல்லையோ, சத்தியத்தை பேசி பேசி சத்துருக்களை அதிகமா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. பரலோகத்துல போனா அதுக்குதான் ரிவார்டு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சத்துருக்களுக்கு இருக்காங்கம்மா. தாவீது சொல்றான், என் சத்துருக்கள் தலைமுடியிலும் அதிகமா இருக்கிறார்கள். அது மாதிரி பரலோகத்துல போனா ஆண்டவர் அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாரு. உனக்கு நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க, இந்தா உனக்கு ரிவார்டு புடி. ஆத்மா ஏன் சத்துருக்கள்? நீ சொத்து சுதந்திரம் இப்போ எனக்கு பங்காளிங்க தகராறா? சத்துரு வர்றது ஒண்ணும் கிடையாது. சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானே. ஹல்லேலூயா. போன வாரம் தான் சரியா கொடுத்தேன். நான் ஓடி போயிருந்துட்டேன். மனசாட்சியை மழுக்கிட்டு போய் பேசுது. அப்படிப்பட்ட ஆத்மா இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு தாய், கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா பண்பும் இருக்குது. ஆனா அவங்க கிறிஸ்தவங்க இல்லை. அவங்கள போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு அவங்க கொடுமைப்படுத்துறாங்க, கடுப்படுத்துறாங்கன்னு பேசுறாங்க. தாய் அப்படி மனசாட்சியை மழுக்கிக்கிட்டு அவ்வளோ துணிகரமா பேசிக்கிட்டு, கர்த்தர் பொறுமையா இருக்கிறது. எவ்வளோ துணிகரம். அந்த காலத்து பொம்பளைங்களுக்குள்ள என்ன துணிகரம் அப்பா, துணிகரம். சொன்னேன், அவர் சொல்லும்போது சொன்னேன், இங்கேயே இந்த மாதிரி இது நகை வேற போடாது. ஆண்டவர் ஏசப்பான்னு சொல்லாத, உனக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஊழியக்கார புத்திவாய் சொன்னா அப்புறம் ரெண்டு குடும்பம் ஒன்னா சேரக்கூடாதுன்றீங்களா? ரெண்டு குடும்பம் பிரியணும்னு சொல்றீங்களா? நீ ஒழுங்காவே வாழ்றது இல்லை, மாமியார மதிக்கிறதே இல்லை, பிரிஞ்சுதான் நீ வாழ்ற. என்ன கேக்குது? ரெண்டு குடும்பம் பிரியணும்னு சொல்றீங்களா? இப்போ ஊழியக்கார பேசணும்னா சாபமா போயிடும், ஓடி போயிட்டு.
அங்க அவங்கள வேதனைப்படுத்துறது பத்தாது, என்னை வேற வேதனைப்படுத்துறியா? நான் சொன்னேன், பொண்ணு பார்க்கும்போது நகையை போட்டுக்க வேண்டியது, கல்யாணம் பேசும்போது நகையை கழட்டிக்க வேண்டியது. இவளுக்கு மாய்மாதம் பண்ணுவாங்க, ஊழியக்காரையும் மற்றவங்களையும் குறை பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன மனசாட்சி முழுக்கிட்டு என்கிட்டயே சொல்ற வரதட்சணை கேட்டாங்க, அதனாலதான் எங்க அண்ணன் கோவப்பட்டாங்க. எப்படி இருக்கு? நம்ம எதுக்கு வரதட்சணை கேட்பாங்களா? கேட்டாங்களா? நடிக்கிறது ஊழியக்காரர் நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்படிப்பட்ட பொம்பளைங்க வேண்டாம். அப்படிப்பட்ட பொம்பளைங்களுக்கு ஆதரிக்கிற கணவன் மாதிரி இங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. மாய்மலக்காரிகளுக்கும் மாய்மலக்காரர்களுக்கும் நம்ம சபை நடத்த தேவையில்லை. தேவனுக்கு பயந்து ஒழுங்கான ஜீவியம் ஜீவிச்சா இது இல்லை ஓடு. தாய்மாரோட கண்ணீர் வடிக்கிறது, வேதனை வர வைக்கிறது. அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களே குறை சொல்லிக்கிட்டு டிவி அழுகணும், வாழ்க்கை பேசணும். ஹல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்தவர்கள் கண்ணீர் வடித்து செபிக்கணும். நீங்க இருதயத்தை ஊற்றி செபிக்கணும். ஏதோ சொல்ல ஏதோ போயிட்டு இருக்கு. ஓகே, அஞ்சு வருஷம் 6 வருஷம் சான்ஸ் கொடுத்தாச்சு திருந்துறதுக்கு. வசனம் கேட்டு திருந்தோம், வசனம் கேட்டு இதுக்கு என்ன வசனமாவது உள்ள போறது. ஏசபேலின் ஆவி. ஆமா, நிறைய கிறிஸ்தவ பொம்பளைங்களுக்குள்ள ஏசபேலின் ஆவி இருக்கு. ஒழுங்கா மனம் திரும்பலன்னா அந்த ஸ்பிரிட் தான் வேலை செய்யும். மாய்மால் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. வேற யாருக்கு சாட்சி கொடுக்கணுமோ? ஏதோ சொல்ல எங்கேயோ போயிட்டு தேவ பயத்தோடு நடங்க. உங்களோட ஆவியை காத்துக்கொள்ளுங்க. சத்ரு உங்களை இருதயத்தை நிரப்பாதபடிக்கு அவனை கழிந்து மேற்கொண்டு அவன் மேல ஜெயம் எடுக்கிற வழியை பாரு. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. பொங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. பொங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றீர். நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றீர். எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை.
பேசுறீங்க? எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல்ஷடாய் நாமமே, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல்ஷடாய் நாமமே. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டில் இரத்தத்தினால். There is power, 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 wonder working power in the blood of the Lamb of the Lamb. There is power, 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 wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டில் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவையா, உங்க வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை mighty powerful name of Jesus Christ. இன்றே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரம் எல்லாமே அவர்கள் கொள்ளப்பட்டு ஒழிந்து விடுவதாக. தேவை தேவா, அதை போத்தாரும் தேவா, பெந்தெகோஸ்தே நாளிலே போல பெரிதான உலகத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமையை தாங்கப்பா, இந்த உலக ஆவியை பொழிந்திடும் பசுத்தாவியானவரே, நிரப்புங்க 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 நிரப்புங்க, ஆவியின் வல்லமை இறங்கட்டும், அக்கினியின் வல்லமை இறங்கட்டும், ஆவியின் வல்லமை இறங்கட்டும், அக்கினியின் வல்லமை இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஊரால காபாவ இயேசு ரத்தத்தை தெளித்த ஒரு மேல இயேசு ரத்தம் ஊரா காபாவ பாப்பா பொழிந்தீர், அக்கினி 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 அக்கினி, Holy Ghost fire, காபாரால காபாரால consume the work of the devil.
In Jesus' name. அக்கினி 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 இறங்கட்டும் இயேசு நாமத்தில். அக்கினி போடுற அக்கினி போடுற அக்கினி போடுற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அக்கினி 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 இயேசுவின் நாமத்தில் அக்கினி 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 fire 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 fire. Amen 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 amen. Hallelujah 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 hallelujah. Ura kama baba fire 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 fire. கரவந்திய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அக்கினி கொண்டு வாதிக்கு அக்கினி கொண்டு வாதிக்கு இயேசுவின் நாமத்தில் அக்கினி அக்கினி சுத்த ஆவிகளை வாதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் கட்டட அக்கினி பொருளாத ஆவிகளை பட்சித்துக் கொள்வதாக கத்தருடைய அக்கினி அந்நிய வல்லமையை முறித்து விட செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களால் I bind the satanic power in the name of Jesus. I bind the satanic spirit in the name of Jesus. In the mighty name of Jesus, I bind you to Rikara lava lava lava. Rikara lava kama lava Rikara lava. Kini Yesu's name de Poma lava. Vio Rikara lava. Come you devil in Jesus. Rikara lava Rikara lava. Shada lava kama lava. Oh, hallelujah. Rihala shadala kavarala bari biri shavarala kavarala. Oh, rikavarala bari varala kavarala bushiandala kavarya. Oh, rikavarala kavarala bushiandala karala buriya. அக்கினி 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 நெருப்பாக இறங்குங்கப்பா. அக்கினி நெருப்பாக இறங்குங்கப்பா. அக்கினி இறக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம். அக்கினி இறக்குங்க. Holy Ghost fire. ஓரால காவால காவால வசிக்கால வசிக்கால ஒருவரையும் வஞ்சிக்கப்பட விடாதீங்க. ஒருவரையும் வஞ்சிக்க எட்டப்படாதிருப்பீரா. அப்படி சைலமாகிய இந்த சபையை கதைப்படுத்தும்படியா சத்துருக்களை வெட்கப்படுத்துகிறார். கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்கிறார். இயேசுவின் நாமத்தால் அவர்கள் கடிந்து கொள்ளப்படுவதால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அவர்கள் மறித்து விழுவதால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துரு ஆயுதங்கள் ஒன்று வாய்க்கிறதே கிறிஸ்து நாமத்தின் அதிகாரத்தில் அவர்களை நிர்மூலமாக்கி போடணும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நிலை பெயர்ந்து வேரோடு வெளியேறு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகள் முறிந்து நிலை பெயர்ந்து ஓடி போவதா அந்நிய வல்லமைகள் கடிந்து கொள்ளப்பட்டு இல்பொருளாய் பரிசுத்த ஆவியுடைய அக்கனி எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக பரிசுத்த வல்லமை விளங்குவதாக வெளிப்படுவதாக ஒவ்வொருவருக்குள்ளும் நிலைத்திருந்து கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Holy Spirit of God. Rikaralava shandalava kavariyalava. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்து எங்கள் நடுவில் கர்த்தர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வாக்குத்தங்களை உண்மையாக்கிக் கொள்ளும். இருதயங்களை எல்லாம் கழுவும். இயேசுவின் ரத்தம் கொண்டு இருதயங்களை கழுவுமப்பா. ஓ சுத்திகரியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து தேவ நீதியாலே நிரப்புங்க ஆண்டவரே. தேவ நீதியாலே நிரப்புங்கண்டவரே. எல்லா அநீதியை நீக்கி போடுங்கண்டவரே. தேவ சமூகத்தாலே நிரப்புங்கண்டவரே. தேவ கிருபையாலே நிரப்புங்கண்டவரே. தேவனுடைய வல்லமையாலே நிரப்புங்கண்டவரே. அப்படி வசனம் கேட்கத்தக்கதாக இருதயங்களை பண்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை இறக்குங்க ஆண்டவரே. வசனத்தை பலத்திலிருந்து அனுப்பித்தந்து எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களோடு எங்களுடைய ஜீவியத்தோடு நீர் பேசும் கர்த்தாவே. Hallelujah, glory to God. உமக்கே எல்லாம் மகிமை, உமக்கே எல்லாம் துதி, உமக்கே எல்லாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நூறாக பலன் கொடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.